என்னை பொறுத்தவரை திமுக வந்து இஸ்லாமியர்களை பற்றி ஒரு துரோக கட்சியை தான் நான் பார்க்குறேன். பாபா ஒரு கட்டத்தில் பேசியிருப்பார், பெரியாரையும் அம்பேத்கரையும் யார் புறக்கணிக்கிறார்களோ அவருடைய கூட அரசியல் பயணத்தை நீங்கள் தொடராதீங்கன்னு சொல்லியிருப்பார். அந்த வீடியோக்களை வெட்டி திமுக ஐடிவிங்கே பரப்பு. பெரியாரை சீமான் எதுக்கு, அதனால் ரஹீமும் மேடையில் நின்று பெரியாருக்கு எதிராக பேசணும்னா நான் நிச்சயம் பேச மாட்டேன். அந்த கருத்தில் உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது? ஆமாம், தெளிவான இதில் இருக்கேன். பெரியாரை சீமான் விமர்சனம் பண்ணிட்டார், நான் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் அவர் செய்கிறாரு, பிஜேபி சொல்லி தான் அவர் பெரியாரை விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், திராவிடத்தை வேண்டுமானால் ஆரியம் ஏற்றுக்கொள்ளும், தமிழ் தேசியத்தை ஆரியம் என்றுமே ஏற்றுக்கொள்ளும். ஆரியம் தான் பாசி, திராவிடத்தை கூட ஆரியம் ஏற்றுக்கொள்ளும், தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளும். என்ன காரணம் ஏன்னு சொன்னீங்கன்னா, இது நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா இது 5000 ஆண்டு கால படை. அண்ணன் திருமாவளவனுக்கு சொல்கிறது இத்தனை 28 வருஷமாச்சு. இதுவரை உங்கள் கட்சி சார்பாக பழனி பாபாவுக்கு நினைவேந்தல் நடத்துறீங்க. மத்திய பாஜகவும் மாநில திமுகவும் இணைந்து கடந்த இடைத்தேர்தலில் வந்து அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணாங்க. ஆளுங்கட்சி அதிகார துஷ்பிரயோகம் எவ்வளோன்னா செலவு பண்ணும். மேடை போகிறதுக்கு கூட சீமானுக்கு அனுமதி இல்லை, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. அந்த சூழல் தான் அங்கே இருக்குது. இதை மீறி அவர் எவ்வளோ ஓட்டு, அதான் சொன்னேன், அவர் நாம் தமிழ் கட்சி வாங்குற ஒரு ஓட்டுக்கு திமுக வாங்குற 10,000 ஓட்டுக்கு சமமானது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் ஈரோடு தேர்தல் பிரச்சாரம் வெகு விமர்சையாக நடந்துட்டு இருந்தது. தேர்தல் வாக்களிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தேர்தல் வந்தாச்சு. நீங்கள் நேரடியாகவே மேடைக்கு போய் நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. ஒரு கட்சி ஒரு தனியாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்தது அப்படிங்கிறத நீங்கள் தான் முதல்லன்னு நினைக்கிறேன். இந்த இடைத்தேர்தலில் என்னால் பார்க்க முடிஞ்சது நாம் தமிழருக்கு. என்ன காரணம் நாம் தமிழருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க? இல்லை, நான் தமிழுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னால், நான் திமுகவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்திருக்கேன். திமுகவுக்கு எதிரான அரசியல்னு சொன்னால், ஏதோ திமுக சமுதாயத்தை இஸ்லாமிய சமூகத்துக்கு நிறைய நன்மைகள் செய்து வீம்புக்காக வந்து நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு தவறான பிரச்சாரத்தை திமுக ஆதரவு சோசியல் மீடியாவில் வந்து பரப்பப்பட்டு வருது. என்னை பொறுத்தவரை திமுக வந்து இஸ்லாமியர்களை பற்றி ஒரு துரோக கட்சியை தான் நான் பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய அரசியலாசன் பழனி பாபாவை அதுதான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னார், பல மேடைகளில் பேசியிருக்காரு, நான் இறந்தால் கூட என்னுடைய பிரேதத்தின் மீது அந்த கஃபன் துணி, வெள்ளை துணி தான் போடுவாங்க, ஆனால் எனக்கு திமுக கொடி தான் போர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். பழனி பாபா வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நான் சாகுறதுக்கு முன்னாடி வந்து நிச்சயம் திமுகவை வந்து இஸ்லாமியர்கிட்டேருந்து இஸ்லாமியருடைய வாக்கு திமுகவுக்கு போக விடாமல் நான் தடுப்பேன்னு சொல்லி பேசியிருக்காரு. திமுக வந்து துரோகி கட்சின்னு சொல்லியிருக்காரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். ஆமாம், சொல்லியிருக்காரு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பாபாவுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு சீமான் திராவிடத்தை கட்சியை ஒழிக்கணுன்றாரு. அன்றைக்கே பாபா சொன்னார், தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சி இருக்கிறதுலையும் நிச்சயமாக தமிழக மக்கள் நலனுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி பாபா வந்து பல மேடைகளில் பேசியிருக்காரு. திமுகவை எதிர்த்து கடுமையான இதுவை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதன் பிறகு அவர் கொல்லப்பட்ட உடனே அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கொல்லப்பட்ட பிறகு வந்து அப்போ நான் சிறையிலேருந்து விடுதலை ஆகிட்டு நான் அரசியல் ரீதியாக பயணத்தை பாபாவை முன்னிறுத்தி நான் பண்ணும்போது, பாபா பண்ண அரசியலை பெரியும் பாபாவை வந்து புகைப்படத்தை மட்டும் பயன்படுத்தலை. நான் பாபாவுனுடைய அரசியலை நான் தொடர்ந்து எடுத்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கும் அவ்வளோ இளைஞர்கள் கூட்டம் இருக்குன்னு நிச்சயம் இல்லை. இது உளவுத்துறைக்கே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இவ்வளோ இளைஞர்கள் படை இவங்க கூட நம்ம கூட இருக்குது. ஏதோ பாபாவுடைய புகைப்படத்தை போட்டதுனால தான் இளைஞர் படையெல்லாம் இவங்க கூட வருது. பாபாவை வச்சு தான் நம்ம அரசியல், அப்படி இல்லை. பாபாவுடைய அரசியலை நான் செய்கிறேன். பாபாவுடைய புகைப்படத்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்க, நிறைய பேர் அவருடைய புகைப்படம் எல்லாரும் புகைப்படுத்துறாங்க. எப்பவுமே இல்லாமல் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கூட என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், நிறைய மாவட்டங்களில் பாபாவை வந்து நினைவேந்தல் நிகழ்வே நடத்தினாங்க. விடுதலை சிறுத்தை 20 ஆண்டுகள், அவர் இறந்து 28 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. 28 ஆண்டுகளுக்கு பிறகுதான் திருமாவளவனுக்கு ஞான உதயம் பிறந்திருக்கு. என்ன காரணம்? திடீர்னு இந்த வருஷம் அவர் நினைவு கூறணும் அப்படின்னு அவங்களுக்கான தேவை என்ன ஏற்பட்டிருக்கு? தேவை என்னன்னா, இந்த பாபாவை முன்னிறுத்தி பண்ணக்கூடிய அரசியல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பண்ணுறோம். அது வந்து ஒரு விதமான மக்களுடைய ஆதரவு நிறைய இருக்குது, பார்க்குறாங்க.
அடுத்தது சீமான் நாம் தமிழ் கட்சி பழனி பாபாவுடைய இதுவை வந்து மேற்கோள் காட்டி நிறைய பேசுறாரு அப்படின்னும் போது இப்போ நம்ம பாபாவை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறாங்க. ஏன் திமுகவே வந்து பாபா பேசின வீடியோக்களை வந்து வெட்டி அனுப்புறாங்க. என்னன்னா பாபா ஒரு கட்டத்தில் பேசியிருப்பாரு, பெரியாரையும் அம்பேத்கரையும் யார் புறக்கணிக்கிறார்களோ அவருடைய கூட அரசியல் பயணத்தை நீங்கள் தொடராதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோக்களை வெட்டி திமுக ஐடிவிங்க பரப்பு. அப்போ திமுக பாபாவுடைய மாஸ் தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் புரிஞ்சுங்களா? அது உண்மைதான். பாபா அப்படியும் பேசியிருக்காரு. அப்படி பேசியிருக்காரு. ஆமாம் பேசியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து இதே திமுக வந்து 1999 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது 2001 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது பாபா இல்லை அப்படிதான் பாபா. ஏன்னா 97 அவர் இறந்துடுறாரு, சாகடிச்சிடறாங்க, இறந்துடுறாரு. அப்போது அதே அம்பேத்கரையும் பெரியாரையும் முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யறது தானே திமுக. பாசிசத்தை கூட கூட்டணி கை கோத்துதா இல்லையா? அந்த பாசிசத்தை கூட கை கோக்கும்போது இதே விடுதலை சிறுத்தை இன்னைக்கு திருமாவளவன் சொல்கிறாரு, பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் நான் போக மாட்டோம், சாதிய வெறியும் மத வெறியும் கொண்ட கூட்டணி கூட நாங்கள் போக மாட்டோங்கிறாரு. இவர் முதல் சட்டமன்றத்துக்குள்ளே போனது எப்படின்னு சொன்னீங்கன்னா திமுக பாஜக கூட்டணியில் தான் இவர் சட்டமன்றத்துக்கு முதல் காலம் எடுத்து வைக்கிறார். அதாவது அரசியல் அங்கீகாரமே விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ இவங்களோட கூட்டணியில தான் முதல் முறையாக பாஜக திமுக கூட்டணியில தான் போடுறாரு. அப்போ பாசிசம் பாயாசம்லாம் திருமாவளவனுக்கு தெரியாதா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது. என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நம்முடைய நாம் தமிழ் கட்சியினுடைய இவர் சீமான் வந்து ஒரு விதமான அரசியலை தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்திருக்காரு. அது வந்து பெரியாரை நேரடியாகவே எதிர்க்கிறார். அது அவருடைய கண்டென்ட். அது பெரியாரை சீமான் எதிர்க்க. அதனால் ரஹீமும் மேடையில் நின்று பெரியாருக்கு எதிராக பேசணும்னா நான் நிச்சயம் பேச மாட்டேன். அந்த கருத்தில் உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது? ஆமாம், தெளிவான இதில் இருக்கேன். பெரியாரை சீமான் விமர்சனம் பண்ணிட்டார், நான் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த நூற்றாண்டில் அவர் இறந்துட்டார். அவருடைய கருத்து தேவையற்றதான்னு நான் தமிழ் தேசிய கருத்துக்களை பேசுகிறவங்கன்னா பேசிக்கலாமே தவிர நான் ஒரு இஸ்லாமிஸ்டாக இருந்துட்டு பெரியாருடைய சித்தாந்தத்தை நான் எதிர்க்க முடியாது, நான் எதிர்க்கவும் மாட்டேன். எதிர்க்கவும் நீங்கள் தயாராக இல்லை. புரியுதுங்களா? ஆனால் இவங்களுக்கு என்னன்னு சொன்னால் இப்போ விடுதலை சிறுத்தை, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இவங்க எல்லாமே பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணுறாரு. பெரியாரை விமர்சனம் பண்ணும்போது பெரிய பாபாவுடைய மாணவன் சொல்லிட்டு நீ எப்படி ஆதரிக்கிற? இதுதான் ஒரு விதமான கான்ட்ரவர்சி ஓடுது. ஓகே, பார்த்தீங்களா? சோசியல் மீடியாவில் இதுதான் ஒரு கான்ட்ரவர்சி. நீங்கள் எப்படி வந்து பழனி பாபா அவர்கள் பேசிய பேச்சு பெரியாரை உயர்த்தி பேசியிருக்காரு, நீங்களே கொஞ்சம் நேரம். ஆமாம், அவரை பின்பற்றி வருகிற நீங்கள் திரு சீமான் அவர்கள் இந்த சூழல்ல அதுவும் ஈரோட்டு மண்ணில் தேர்தல் நடக்கிறப்ப நீங்க மேடை ஏறி ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் உங்களை விமர்சனம் பண்ணுறேன். விமர்சனத்தை நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இன்னைக்கு திமுகவை கடுமையாக எதிர்க்கிறேன். திமுகவினுடைய மக்களோட செயல்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று என் சமூகத்துக்கு எதிரான செயல்பாடுகள். புரியுதுங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா அது சிறைவாசிகள் விடுதலை சம்மந்தமாக இருக்கட்டும், இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து ஏதோ ஃபேஸ்புக்கில் ஆத்திரத்தை அவசரத்தில் ஏதோ ஒரு சில பதிவுகள் போட்டாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் விசாரணைக்கு ஆளாகிறாங்க, எத்தனை பேரை வந்து தமிழக காவல்துறை பிடிச்சு எண்ணெய்கிட்ட ஒப்படைக்கிது. இதெல்லாமே வந்து இந்த சமூக இளைஞர்களுக்கு யாருக்குமே தெரியாது. 10 ஆண்டுகளுக்கு மேலே விசாரணை சிறைவாசியாக இருக்கக்கூடிய போலீஸ் பகுதியின் பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் மீது சிறையில் ஒரு தாக்குதல் தொடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சமீபத்தில் அமித்ஷா வந்து சேலத்துக்கு போய் ஆடிட்டர் ரமேஷ் அவருடைய வீட்டுக்கு போனார். என்ன மத்திய அரசு கிட்ட உத்தரவு வந்தது தெரியல. உடனே அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான தாக்குதல். நம்ம சவுக்கு சங்கர் கூட சொன்னார் வெளியே வந்து, தோழர் நானே பார்த்தேன் தோழர், கொடுமையாக அடித்தாங்க தோழர், இப்போ சிறையிலேருந்து விடுதலை சொன்ன நானே பார்த்தேன். அப்போது இதுதான் திமுகவினுடைய பாசிசத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு செயல்கள். இதை வந்து பொதுவெளியிலும் சரி எல்லா இடத்தையும் நான் பகிரங்கமாக எதிர்க்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்போ நான் திமுக எதிர்க்கிறேன்னு சொன்னால், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவை தவிர வேற எந்த அரசியல் கட்சியும் அங்கே பங்கு பெறலை. அப்படிங்கும்போது நாம் தமிழ் கட்சி தான் அரசியல் ரீதியாக பங்கு. திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னா நேரெதிர யார் போட்டிடுறாங்களோ அவங்கள தான். அப்போ நாம் தமிழ் கட்சி அப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய சமீப கால செயல்பாடுகள், பழனி பாபா விஷயமா இருக்கட்டும், சமீபத்தில் கோயம்புத்தூரில் இறந்த பாஷாவை சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு 38 ஆண்டுகள் சிறையிலே கழித்து நோய்வாய்ப்பட்டு இறந்த பாஷாவையுடைய இறுதி அஞ்சலில் கலந்துக்கிட்டது முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிறந்த நபராக இருக்காருங்கும்போது அப்போ அவருக்கு வந்து நான் பக்கபலமாக நிற்கிறது என்ன தவறுன்ற நான். புரியுதுங்களா?
அவர் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் அவர் செய்கிறாரு, பிஜேபி சொல்லி தான் அவர் பெரியாரை அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ் தேசியத்தை முன் வச்சு அரசியல் செய்கிறாங்கன்னா எப்பவுமே பாசிசம் ஏற்றுக்காது. ஆரியத்தை வேண்டுமானால், அதாவது திராவிடத்தை வேண்டுமானால் ஆரியம் ஏற்றுக்கொள்ளும், தமிழ் தேசியத்தை ஆரியம் என்றுமே ஏற்றுக்கொள்ளும். திராவிடத்தை கூட ஆரியம் ஏற்றுக்கொள்ளும், தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளும். என்ன காரணம்? ஏன்னு சொன்னீங்கன்னா, இது நீங்க வரலாற்று ரீதியா பார்த்தீங்கன்னா இது 5000 ஆண்டு கால பகை, தமிழுக்கும் ஆரியத்துக்கும் உண்டான பகை 5000 ஆண்டு கால பகை இருக்கு. அதெல்லாம் தமிழை ஒவ்வொரு காலகட்டத்தையும் அழிக்கிறதுக்கு ஆரியம் எப்படி எல்லாம் முயற்சி பண்ணன்ற வரலாறே அது பெருசா இருக்கு. அது படிச்சா தான் நம்ம உங்களுக்கு தெரியும். அந்த விஷயம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியம் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு வார்த்தை அது, தமிழ் தேசியம் என்பது. புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த முட்டா பசங்களுக்கு தெரியாதுல்ல, எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் கூட சீமானை வந்து பிஜேபி கூட ஆர்எஸ்எஸ் கூட சேர்த்தாதான் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் அவங்ககிட்டேருந்து தடுக்கணும். இதுதான் இவங்களுடைய திட்டம். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியாரை எதிர்க்கிறார். அதனால சீமான் வந்து சங்கியாக மாறிட்டார், சீமான் வந்து பிஜேபிக்கு போயிட்டார். இவங்களா வாலண்டரி அவரை கையை காலை கட்டி போட்டு அவர் தூக்கிட்டு போய் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிட்ட ஒப்படைப்பாங்க போல. அப்படிதான் நிலை இன்னைக்கு பிரச்சாரம் இருக்கு. இப்போ இந்த அரசியல் உள்வாங்கினதுனால நம்ம பகிரங்கமாக எவனை பற்றியும் கவலை இல்லை, இதுதான் என்னுடைய அரசியல், பாபா என்னை கற்றுக் கொடுத்தது, இன்றைய சூழல், நான் அரசியல் பண்ணுறேன். இது ஏன் நீங்கள் வெம்புறீங்க? வெம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, லெட்டர் பேட் கட்சி வச்சுருக்காங்கன்றீங்க. சரி, லெட்டர் பேட் கட்சி தானே, நான் ஆதரவு தேய்ச்சா உனக்கே வெம்புது? அத்தனை சமூக அமைப்பு தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள், அத்தனை பேர் ரவுண்டு கட்டி தடா ரஹீமை அடிக்கிறீங்கன்னு சொன்னால், அப்போது இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் யார் பக்கம் இருக்கான்றது அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குது இல்லை, ஒவ்வொரு நிகழ்வுலையும் எவ்வளோ கூட்டம் வர்றாங்க, என்ன பண்ணுறாங்க. சாதாரணமான ஒரு இஸ்லாமிய அமைப்பு மாரி நினைவு நாள் கூட்டத்திலே நீங்கள் மேடையில் பேசுகிறப்போ எவ்வளவு இளைஞர்கள் வந்து அதை சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எதிரிகளை விட்டு தாக்குதல் தொடுக்குது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்கிறேன் உதாரணத்துக்கு. ஏன்னு சொன்னால், நான் பொது வெளியில் எல்லா விஷயம் நான் சொல்கிறது, அண்ணன் திருமாவளவனுக்கு சொல்கிறது, இத்தனை 28 வருஷமாச்சு இதுவரையும் உங்கள் கட்சி சார்பாக பழனி பாபாவுக்கு நினைவேந்தல் நடத்துனீங்களா? இப்போ என்ன ஞான உதயம் உங்களுக்கு வந்துச்சு? சீமான் நடத்துகிறான்றதுக்காகவோ அல்லது தடா ரஹீம் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்றதுக்காகவோ நீங்கள் முதல்ல உங்கள் சமூகத்தை பாருங்கள் சார். நீங்கள் எங்கள் சமூகத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கோம் தலைவர்கள், நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் தலைவர்கள். அதுக்கு பின்னாடி விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய அந்த நினைவேந்தலுக்கு பின்னாடி திமுகவினுடைய ஒரு உந்துதல் இருக்கு அப்படின்னு. நிச்சயம். இப்போ திமுக நேரடியாக செய்ய முடியாது இல்லையா? திமுக நேரடியாக செய்ய முடியாது, விடுதலை சிறுத்தைகளை விட்டு செய்ய சொல்கிறாங்க. இதுதான் பார்க்கணும் நீங்கள். அப்போ இது எந்த விதமான அரசியலை விடுதலை சிறுத்தை எடுக்குது? நீங்கள் உண்மையிலே உணர்வு இருந்ததுன்னா அவர் இறந்த போதிலிருந்து நீங்கள் தொடர்ந்து நடத்திருக்கணும். நீங்கள் உண்மையிலே பாபா இருக்கும்போதே பாபாவும் திருமாவளவனும் அண்ணனும் ஒரே கூட்டங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. சிறுத்தையின் குகையில் சிங்கத்தின் கர்ஜனைன்னு சொல்லி பாபாவை அழைத்து கூட்டம் போட்டிருக்காரு. அதேமாரி பாபாவும் சிங்கத்தின் குகையில் சிறுத்தையின் கர்ஜனைன்னு சொல்லி கூட்டமும் போட்டிருக்காரு, இல்லைன்னு சொல்லுங்க. அந்த செயலை வந்து சீமான் பண்ணலைன்னு வைங்க, ஏன்னா அப்போ அவருடைய அரசியல் இல்லைன்னு வைங்க, நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அவர் மறைந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க? அவருடைய இறுதி அஞ்சலில் கூட திருமாவளவன் கலந்துக்கலாம், டாக்டர் ராமதாஸ் தான் கலந்துக்கிட்டாரு. ஆனால் இன்று தேவைப்படுகிறார், இன்னைக்கு தேவைப்படுறார் பழனி பாபா. அவங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் நடக்குது, பின்னாடி ஒரு பெரிய அரசியல் நடக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அது இப்போ பழனி பாபா வந்து பொதுவானவர், யார் எப்போனா எப்படி வேணால் பயன்படுத்தலாம், அது வேறு விஷயம் நம்ம சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் வந்து சேற்றவாய் என் மீது வீசுறீங்கன்னா நான் அதுக்கு பதிலடி இப்படி தான் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறேன் இல்லைங்களா? நான் இப்படி தான் பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஆகி. சீமானை நான் ஆதரிக்கிறேன், ஓப்பனாக சொல்லிட்டேன், இதுதான் காரணம். பெரியாரை பற்றி அவர் விமர்சனம் பண்ணால் அது அவருடைய கருத்து. நான் அந்த மேடையில் போய் நான் பெரியார் விமர்சனம் பண்ணுறேன் நான் இல்லை. அரசியல் ரீதியாக ஒரு இயக்கம் நடத்தி வருகிறவங்களுக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் ஆதரவு தெரிவிக்கலாம். என் சமூக நலன் தான் நான் பார்ப்பேன். திமுகவினுடைய அடிமைகளுடைய நலனை நான் பார்க்க மாட்டேன். அண்ணா அறிவாலய அடிமைகளுடைய நலனை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என் சமூகத்தினுடைய நலனை நான் பார்ப்பேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, திமுகவினுடைய அடிமைகளுடைய நலனை பாரு, அண்ணா அறிவாலயத்தில் முட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நலனை பாரு அப்படின்னா அந்த வேலையை இந்த ரஹீம் பார்க்க மாட்டான். வெளிப்படையாகவே கேட்குறேன், ஈரோடு தேர்தலில் 2 கட்சிகளுக்கு தான் ஒரு முக்கிய போட்டி, திமுக நாம் தமிழருக்கு தான். ஏன் நாம் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும் ஈரோடு தொகுதி மக்கள்? ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, நான் அது கூடாதுன்னு சொல்கிறேன்.
இல்ல இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, ஒரு பெரிய பலம் இருக்கு. ஆளுங்கட்சியா இருக்காங்கன்றதுக்காக இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு இதுமா, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க, நீங்க வந்து அந்த தேர்தலை வந்து இடைத்தேர்தலை நீங்க எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் செய்வீங்கன்றதுக்காக தானே எதிர்கட்சிகள் எல்லாம் புறக்கணிச்சுது. ஒரு மாநில அரசு நடுநிலையான இடைத்தேர்தல் நடத்துச்சுன்னா எந்த எதிர்கட்சியிலும் புறக்கணிப்பே செய்ய வேண்டாங்க. இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முன்னாடி நடக்கும்போது என்ன நடத்துனீங்க? அக்கிரமம் பண்ணீங்க. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நீங்கள் என்ன அக்கிரமம் பண்ணீங்க? அப்போ இந்த தேர்தலில் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்றது தான் எல்லா எதிர்கட்சியிலும், அதிமுக உட்பட எல்லா எதிர்கட்சியும் புறக்கணிப்பு செய்கிறாங்க. அப்போ அந்த எதிர்கட்சிகள்லாம் புறக்கணிப்பு பண்ணும்போதே திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்படும், திமுகவினுடைய அந்த அரசு பயங்கரவாதம், திமுகவினுடைய அரசு வந்து என்ன பண்ணுது, துஷ்பிரயோகம் செய்கிற விஷயம் தெரியுதா இல்லையா? அப்போ இதை எதிர்த்து ஒருத்தர் நிற்கிறார், யார் சீமான் நிற்கிறார் என்பது நான் சீமானுக்கு ஆதரிக்கிறேன். நீங்க அரசியல் ரீதியாக பார்ப்பதை தாண்டி திட்டங்கள் ரீதியாக பார்க்குறப்ப இவங்க தான் வந்து இப்போ ஆட்சியில இருந்து கொண்டு நிறைய திட்டங்களை என்ன திட்டங்கள் சொல்றேன். மகளிருக்கான உதவித்தொகை சொல்றாங்க, அப்புறம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, பெண்களுக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நாங்க தான் கொண்டு வந்தோம். அதுவும் இல்லாம 2 முறை அவங்க கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு. இப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப பெரியார் குறித்தான பேசுபொருள் திரு சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு. பெரியார் மண் ஈரோடு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் நிற்கிறப்ப நாம் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டியதுக்கு ஒரு தேவை இருக்குல்ல, அது என்ன தேவைன்னு நான் கேட்குறேன். இல்லை, நானும் சொல்கிறேன், நீங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து ஏற்ற அளவில் இருக்கலாம். இப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்குறதுன்னா அது ஒன்று அதுவே நிறைய பேருக்கு வரல, அதே இருக்கு. அது தவிர மற்ற எல்லா திட்டங்களும் இவங்க தேர்தலுக்கு முந்தைய சொன்ன விஷயங்களும் தேர்தலுக்கு பின்பாடு இவருடைய செயல்பாடுகளும் மக்கள் அறிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தையே வந்து நாங்கள் மாதம் வந்து நாங்கள் வந்து கட்டணத்தை இது பண்ணுவோம்னு சொன்னீங்க, அதை பண்ணல. நாங்கள் வந்து ஒன்று நீட்டை ஒழிக்கின்னீங்க, ஒழிக்கல. நீங்கள் எல்லாம் நாங்கள் வந்து ஒன்று மதுக்கடைகளே இல்லா தமிழகமாக ஆக்குவோன்னு சொன்னீங்க, பண்ணலை. இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க வந்து எப்பவுமே ஆளுங்கட்சி, எப்பவும் நாங்கள் இந்த திட்டம் பண்ணோம், அந்த திட்டம் பண்ணோம். இப்போ திமுகவை பொறுத்தவரையில்னா இந்த இடைத்தேர்தலில் அதிகமான வாக்குகள் பெற்று திமுக பார்த்து மக்கள் எங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. எங்களுடைய இந்த தொடர் 4 ஆண்டு சாதனைகள், அதுதான் சாதனைக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் அப்படின்னு டயலாக் பேசுறதுக்காக தான் நீங்கள் அவ்வளோ அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மூத்த தலைவர்கள், முன்னோடிகள், அத்தனை ஒரு தமிழ்நாட்டினுடைய சிஸ்டமே அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கு ஈரோடு. அதை எதிர்த்து ஒரு தனி மனிதனா போராடிட்டு இருக்காப்புல யாருன்னா சீமான். அப்ப அவரை ஆதரிக்கிறது என்ன தவறுன்றாங்க. நீங்க நடுநிலையா, நேர்மையா, உண்மையான தேர்தல் அங்க நீங்க நடத்தி இருந்தீங்கன்னா பரவாயில்லையா, அத்தனை சிஸ்டம் அங்க போய் உட்காந்துருக்கா இல்லையா? கடந்த முறை மாதிரி பண விநியோகம் அதெல்லாம் நடக்குதா? இல்லை இந்த வாட்டி கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த முறை அதிமுக போட்டியில் இருந்திருந்தாங்கன்னா அந்த மக்களுக்கு உண்மையிலே இன்னும் கொஞ்சம் கொள்ள காசு தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா அதிமுக போட்டியில் இல்லையா, அதனால வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. அதனால அதிமுக வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடாம இருந்ததுனால வந்து அந்த ஈரோடு இடைத்தேர்தல் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த முறை வந்து ஆளுக்கு அந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 25-50,000 ரூபாய் சம்பாதிச்சு, ஒவ்வொரு குடும்பமும் 50,000 ரூபாய் கிட்ட சம்பாதிச்சது. 2 கட்சியும் மாத்தி 2 கட்சி இல்லை, அது திமுக தான் அதிகமா 25,000 50,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பம், 25,000 50,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பமும் சம்பாதிச்சது. புரியுதுங்களா? என்னங்க இப்போ இந்த பூத் கமிட்டி வைப்பாங்க. பூத் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் வைக்கிற மாதிரி தான் பூத் கமிட்டி இருக்கும். மெயின் அந்த வேட்பாளர் வந்து உட்காந்து கணக்கு வழக்கு பார்க்குற பூத் கமிட்டி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 100 பேர் உட்கார மாதிரி இருக்கும். நானும் கடந்த முறை ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு போகிறேன். ஒவ்வொரு பூத் கமிட்டியும் 5,000-10,000 பேர் உட்கார பூத் கமிட்டி வச்சிருக்காங்க. ஒரு பூத் கமிட்டியில் 5,000 பேர் உட்காராங்க, 10,000 பேர். என்ன சொன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த 3 தெரு இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு பிரச்சாரத்துக்குன்னா, அந்த 3 தெரு மக்களையும் ஆண் பெண் குழந்தைங்க எல்லாரையும் தூக்கிட்டு வந்து இந்த பூத்தில் உட்கார வச்சிருது. அவங்களுக்கு 3 வேளை நான் வெஜிடேரியன்னா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பாடு கொடுக்குறது. புரியுதுங்களா? அந்த ஆணாக இருந்தால் 1000 ரூபாய், ஆணுக்கு 1000 ரூபாய், ஆணுக்கு 1500, பெண்ணுக்கு 1000, குழந்தையா இருந்தால் 300 ரூபாய், குழந்தைங்க இருந்தால் 300 ரூபாய். அன்னைக்கு இருந்த டாப் படங்கள், திரைப்படங்கள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஓடிட்டு இருக்கோம். காலைல கூட்டு வந்து அடித்து வச்சுட்டு சாயங்காலம் அனுப்பி விடுறது. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இதனால் இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கே போறாருன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. மக்கள் இருந்தால் தானே பிரச்சாரமே பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிகள் எல்லாம் கடந்த முறை தேர்தலில் வந்து திமுக பண்ணுச்சு. அந்த திமுக செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சிமங்களை பாஜக கண்டும் காணாமல் இருந்தது கடந்த முறை.
கடந்த தேர்தல் கடந்ததில்ல. அது பாஜகவுக்கு என்னன்னா, எக்காரணம் கொண்டு அதிமுக ஜெயிச்சிடக்கூடாது. அதிமுக ஜெயிச்சிட்டாங்கன்னா நமக்கு கட்டுப்பட்டு வர மாட்டாரு எடப்பாடி. எப்படியாவது எடப்பாடியை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு சொன்னா இங்க வந்து கடுமையான தோல்வியை சந்திக்கணும் இவரு அப்படின்றது தான் பாஜகவுடைய திட்டம். அதனால மத்திய பாஜகவும் மாநில திமுகவும் இணைஞ்சு கடந்த தேர்தல் இடைத்தேர்தலில் வந்து அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணாங்க. அதனால தான் அந்த மக்களுக்கு 20 25 ரூபா 50 ரூபா வரையிலும் சம்பாதிச்சாங்க. இந்த முறை அவ்வளோ பணம் இல்லை, ஆனால் கொடுக்குறாங்க பணம் 2000 3000 கொடுக்குறாங்க. ஆனால் கடந்த முறை கொடுத்த மாதிரி இல்லை. வேட்பாளர்களுடைய பலம் குறித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர்ல எப்பொழுதும் யாரும் தெரியாது, அங்க ஒரே முகம் சீமான் அவர்களுடைய முகம் தான். திமுக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் அப்படிங்கிறவர் ஏற்கனவே தேமுதிகவில் இருந்தவர், அங்கிருந்து வெளியே வந்து திமுகவில் இணைஞ்சவர், ரொம்ப வசதியானவர்லாம் சொல்றாங்க. 2 வேட்பாளர்களுடைய பின்புலம் குறித்து தெரிஞ்சுக்கணும். இல்லை, தேமுதிக வேட்பாளரை பற்றி பின்புலம் பெருசாக இல்லை, ஒரு பேர் ஆசிரியராக இருக்காங்க, அவ்வளோதான். சொல்லணும்னா அதுதான் பண்ண முடியும். இந்த சைடு இவரை பார்த்தீங்கன்னா ஒரு தேமுதிக சந்திரமோகன் தேமுதிக இருந்து தேமுதிக தான் அந்த வீட்டுக்கு கூட பேர் கேப்டன் இல்லம் தான் இருக்கான் அவருடைய. இப்போ ஆமாம், வீட்டுக்கு பேர். அப்படி இருக்கும்போது அந்த கேப்டனுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் அன்றைய முதல்வர் கலைஞர்கிட்ட போய் அவங்க வந்து நாங்கள் வந்து தேமுதிக பிரிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு 4 பேர் வந்து இவங்க கூட சேர்ந்துட்டு திமுக கூட கூட்டணி வச்சு ஒரு பெரும் தொகையை வாங்கி திமுக கூட கூட்டணி வச்சு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னு வைங்க, அது வேற விஷயம். மிகப்பெரிய தோல்வியை தேடினாங்க. அதன் பிறகு என்ன பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் அந்த தேமுதிக கழிச்சிட்டு அவங்க வந்த அந்த வச்சிருந்த தேமுதிகவை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. அது போன்ற நபர் தான் ஒரு சீட்டை கொடுத்தாங்க. ஒரு துரோகத்தினுடைய உருவமாக தான் நான் அவரை பார்க்குறேன். நான் அப்படி இருக்கும்போது அங்கே தேர்தல் ஒன்றுங்க, சிம்பிள் லாஜிங்க. பெரும்பாலும் இடைத்தேர்தலில் ஒரு கான்செப்ட் மக்கள் வச்சுருக்காங்க, ஆளுங்கட்சி ஜெயிக்கிட்டோம்பா எதுனா நலன் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். இது எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் நடக்கிறது. அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனுடன் வந்து இவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் வந்து 100 விழுக்காடு அங்கே செலுத்துறாங்க. இதை மீறி நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஓட்டு விழுந்தா கூட சரி, அது திமுக கிடைக்கிற ஒரு 1000 10,000 ஓட்டுக்கு சமமானது. அதிமுக தேர்தலை சந்திக்கல, பல கட்சிகள் சந்திக்கல, பண விநியோகம் இல்லை, இப்படிலாம் இருக்கிறப்ப மீதி இருக்கிற வேட்பாளர்லாம் 50 வேட்பாளர்களுக்கு மேலே சுயேட்சை வேட்பாளர்கள் தான். நாம் தமிழர் தான் ஒரு பெரிய பிரபலமான ஒரு கட்சி, இப்போதைக்கு திமுகவை எதிர்க்கிற கட்சி அந்த இடைத்தேர்தலில். அப்படி பார்க்குறப்ப அதிமுகவினுடைய ஓட்டு இவங்க எல்லாருடைய ஓட்டும் அவங்களுக்கு போகாத பட்சத்தில் அது நாம் தமிழருக்கு தானே வரணும். வாக்கு சதவீதம் நாம் தமிழருக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா ஈரோடு? அது வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை 10,000 வாங்கினாருன்னு சொன்னால் இந்த முறை ஒரு 25,000த்துக்கு குறைஞ்செல்லாம் வாங்குவார். 50,000 கூட வாங்கலாம். அது வந்து ரிசல்ட்டு தான் நம்ம பதில் சொல்ல முடியும், பார்க்க முடியும். அப்படி வாங்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, பிஜேபி நாம் தமிழுக்கு ஆதரிச்சாங்க, அதிமுக எல்லா கட்சியும் சேர்ந்து வாங்கின ஓட்டு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்களாம் மேபி. புரியுதுங்களா? அதே நேரத்தில் வந்து அவர் போட்டியில் நான் இருக்கேன்டா, நீ பார்த்துக்கலாம், நீ எவ்வளோ செலவு பண்ணு, ஆளுங்கட்சி அதிகார துஷ்பிரயோகம் எவ்வளோ ஒன்றா செலவு பண்ணு, மேடை போகிறதுக்கு கூட சீமானுக்கு அனுமதிகள் இல்லை, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. அந்த சூழல் தான் அங்கே இருக்கு. இதை மீறி அவர் எவ்வளோ ஓட்டு, அதான் சொல்லுவேன், அவர் நாம் தமிழ் கட்சி வாங்குற ஒரு ஓட்டுக்கு திமுக வாங்குற 10,000 ஓட்டுக்கு சமமானது. ஈரோடு இடைத்தேர்தல் குறித்து நாம் தமிழர் விசஸ் திமுக இந்த விஷயங்களில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் ஏன் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்களை எங்களோட ஜாமுவான் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாமுவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.